மேம் நம்ம தான் வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒன்று தெரியும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற குழந்தையும் அழகா பதில் சொல்லிடுச்சு. அப்போ ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லைன்னு நீங்க எல்லாத்தையுமே எல்லாரும் அப்ப இவங்க யாருக்குமே பேசிக் நாலேஜ் கிடையாது, இவங்க எல்லாருமே முட்டாளு, அவன் அழகா வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிறான், நீ என்ன பேசணுமா பேசு, என் தாய்மொழியில நான் கன்வெர்ட் பண்ணி ஒன்னு தெரியல அப்படி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கிறேன். ஒன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சீங்க, நீங்க போயிட்டு எப்படி பேசணும் அப்படின்னா, பாப்பா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன், நான் வாய்ஸ் ஆஃப் காமன்லையும் பெண்ணுலையும் ஒர்க் பண்ணேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொழில்துறை மந்திரி கீர்த்தனா அவர்களே, மேம் வணக்கம். உங்களுக்கு தனியாக ஒரு வணக்கம் வைக்கணும். சாரி, வணக்கம் சொல்லக்கூடாதோ, குட் மார்னிங் மேம், குட் மார்னிங். அதாவது ஒரு புஸ்தகத்தை பார்த்து ஒரு பழைய பழமொழி ஒன்று இருக்கு, புஸ்தகத்தை அட்டையை பார்த்து புத்தகத்தை ஜட்ஜ் பண்ணிடாத அப்படின்னு. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உங்களை யார் ஆய்வுக்கு போக சொன்னா? நீங்கள் தொழில்துறைக்கு மந்திரி, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு உங்களை யார் ஆய்வுக்கு போக சொன்னா? இந்த அம்மா 4 லைன் இங்கிலீஷ் பேசினோட்டி நான் அறிவானவங்க, இங்கிலீஷ் தெரியாட்டினா முட்டாளு அப்படின்னு தனக்குத்தானே எப்படி சொல்றேன்னா, நமக்கு நாமே ஒரு அவங்களே ஒரு வட்டத்தை ஒன்று போட்டுக்கிட்டு அதுலேயே அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. மேம் நான் கேட்குறேன், நீங்கள் தொழில்துறைக்கு ஸ்வீடனுக்கு மந்திரியா? ஜப்பானீஸ் தான் பேசுவாங்க, வேண்டாம். பிரேசிலுக்கு அங்கே பிரேசில் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இங்கிலாந்துக்கு நீங்கள் எந்த ஊருக்கு மேம் தொழில்துறை மந்திரி? தமிழ்நாட்டுக்கு தொழில்துறைக்கு நீங்கள் மந்திரி. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறதே தப்பு. அது இல்லாமல் போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் கேட்குறேன், ஒருத்தவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, ஏன் இங்கிலீஷ் தெரியலனா? மேம் இங்கிலீஷுங்கிறது வந்துட்டு ஒரு லாங்குவேஜ், ஜஸ்ட் ஒன் லாங்குவேஜ், ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்தியாவில் மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு தெலுங்கு தமிழ் 2 தெரியும், வேற இங்கிலீஷ் 1 3 வேற. அப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா, இந்தியாவில் ஒரு 30 ஸ்டேட் இருக்குது அப்படின்னா 30 லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா? அதாவது தனக்கு ஒன்று தெரியும் அடுத்தவனுக்கு தெரியாது அப்படின்னா அடுத்தவனை முட்டாள்னு நினைக்கக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாது. அதுவும் ஒரு சின்ன குழந்தை, அது 5ஆவதோ 6ஆவதோ படிக்குது. அந்த பொண்ணை பிடிச்சிட்டு நான் ஒரு கேள்வி கேட்டால் ஒன்றுமே தெரியல, நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பாருங்களேன், கான்வர்சேஷன் பண்ணி பாருங்களேன். ஏம்மா இங்கிலீஷ் ஃப்ளவர் வணக்கம். அந்த குழந்தைக்கு வாட் இஸ் யுவர் நேம்ங்குது, அது மொக்க வாங்கின மாதிரி வச்சு செஞ்சிருச்சு அந்த பொண்ணு. என் பேர் இதுன்னு சொல்லுது. வாட் இஸ் யுவர் ஃபாதர் யுவர் ப்ரொஃபஷனல், அவங்க அப்பா என்ன செய்கிறாங்கன்னு கேட்குது. அந்த பொண்ணு நான் எங்கள் அப்பா கூலிங்குது. இங்கே கேட்காதீங்க, லாஸ்ட் பெஞ்சில் கேளுங்க. அப்போ தமிழ்நாட்டு குழந்தைங்களை நீங்கள் அவமானப்படுத்துறீங்களா? இல்லை தமிழ்நாட்டோட குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாதா? மேம் நம்ம தான் வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒன்று தெரியும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற குழந்தையும் அழகா பதில் சொல்லிடுச்சு. அப்போ ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லைன்னு நீங்கள் எல்லாத்தையுமே எல்லாரும் அப்போ இவங்க யாருக்குமே பேசிக் நாலேஜ் கிடையாது, இவங்க எல்லாருமே முட்டாளு, நமக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒன்று கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு தானே நீங்கள் மந்திரி, அவன் தாய்மொழி தெரிஞ்சா போதும்ல? தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு தாய்மொழி தெரிஞ்சா போதுமா இல்லையா? ஏன் இன்னைக்கு சீனாவுக்கு தான் போறீங்க, தொழிலெலாம் வருது. சீனானுக்கு ஒரு சீனாக்காரனுக்கு கூட அந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் தெரியாது, தெரியும்னு அவசியமும் இல்லை. அவன் அழகா வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிறான், நீ என்ன பேசணுமா பேசு, என் தாய்மொழியில நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்ப ஒருத்தவங்களோட ஒன்னு தெரியல அப்படி எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கிறேன். ஒன்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்துட்டு முட்டாள்னே நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்களா? கான்ஃபிடென்ட்டா இருக்கும். என்ன கான்ஃபிடென்ட்டா இருக்கும்? இப்ப நீங்க நார்த் இந்தியா போறீங்க, ஹிந்தி தெரியணும். ஹிந்தி தெரியுமா? நார்த் இந்தியா போனா ஹிந்தி தெரியணும். ஹிந்தி இம்பார்ட்டன்ட் நார்த் இந்தியாவில். இங்கிலீஷ் கூட அவனுக்கு தெரியாது. நம்ம நார்த் இந்தியாவில் நான் சொல்றேன், நீங்க போயிட்டீங்க ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, ஹிந்தி தெரியுமா? அதுக்காக வந்துட்டு ஹிந்தி தெரியல அப்படின்னு சொல்லி உங்களை ஓட்டலாமா? ஹிந்தி தெரியணும் அவசியமும் இல்லை. உங்க மதர் லாங்குவேஜ் போதுமா? போதும். உங்களுக்கு சர்வேல் பண்ண அது போதுமா? இப்போ நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போறீங்களா, அங்கே சர்வேல் பண்ண கற்றுக்கணுமா? கற்றுக்குங்க. அதை விட்டுவிட்டு எனக்கு தெரியும் மித்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உங்களை விட யூஎஸ்லையோ லண்டன்லையோ பிச்சைக்காரன் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவான், ஏன்னா அவனோட அது தாய்மொழி, ரைட்டுங்களா? ரோட்டில் போகிறவன் அத்தனை பேரும் இங்கிலீஷ் பேசுவான், பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறதே இங்கிலீஷில் தான் பிச்சை எடுப்பான். அப்போ அவன் வந்துட்டு ரொம்ப அறிவாளியா? அதாவது உங்களுக்கு சிவகாசியில் தானே ஓட்டு போட்டாங்க,
சிவகாசி மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிச்சீங்க. நீங்க போயிட்டு எப்படி பேசணும் அப்படின்னா, பாப்பா பாப்பா நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். நான் வாய்ஸ் ஆஃப் காமன்லையும் பெண்ணுலையும் ஒர்க் பண்ணேன். 2 முதல்வருக்கு ஒர்க் பண்ணேன். ஒன்று நம்ம சந்திரபாபு நாயுடுக்கும் அதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமனில் வேலை செய்யும்போது எனக்கு இங்கே சீட்டு கிடச்சிது. நான் ஒரு ஃப்ளூக்கில் எம்எல்ஏ ஆயிட்டேன். எம்எல்ஏ ஆனோடனே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச என் சொந்த பந்தம்லாம் பார்த்து எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அதனால நான் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறேன் பாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா ஓகே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போனை வச்சுக்கிட்டு கத்திவிட்டு அடுத்தது வந்துட்டு என்னம்மா எதா இருந்தாலும் 6 மணிக்கு மேல கேளுங்க. எதுக்கு? அதுவும் ஒரு குழந்தைய உங்களை யார் வீடியோ எடுக்க அளவு கொடுத்தா? அந்த குழந்தையோட வீடியோ எப்படி நீங்க எடுக்கலாம்? அதை நீங்க எப்படி வெளியிடலாம்? உங்களுக்கு அந்த பர்மிஷனை கொடுத்தது யாரு? ஒரு சின்ன ஒரு 5ஆப்பு படிக்கிற பிள்ளைய 5ஆப்போ 6ஆப்போ படிச்சுட்டு இருக்கு அந்த குழந்தைய கூப்பிட்டு நீங்க கேள்வி கேட்பீங்களா, வீடியோ எடுப்பீங்களா? உங்களுக்கு யார் மேம் அலோ பண்ணது? உங்களுக்கு யாரு அந்த அலோடு கொடுத்தது? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? அப்புறம் ஒன்று கேட்குறேன் மேம், லாஸ்ட் பெஞ்சிலேருந்து கேளுங்க. அவன் அந்த 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 குழந்தையும் மூக்கோடச்சின்னு வைங்களேன். அப்போ உங்களோட பார்வை எப்படி இருக்கு? கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட்னா ஒன்றும் தெரியாது, கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, கடைசி பெஞ்சுன்னு ஒன்று இல்லை, அவன் எங்கே உட்காருவான்? எங்கே மேம் உட்காருவான் சொல்லுங்க? கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்கலாம் எதுவுமே தெரியாதா? நானும் லாஸ்ட் பெஞ்சு தான். என்ன மாதிரி பல பேர் லாஸ்ட் பெஞ்சில் இருந்து இருக்காங்க. லாஸ்ட் பெஞ்சில் சரி ஹைட்டாக இருக்கவன் எங்கே உட்காருவான்? கடைசி பெஞ்சில் தானே உட்காரணும். அப்போ கடைசி பெஞ்சில் இருக்கிறவனுக்கு எவனுக்குமே அறிவு இல்லையா? அப்படிங்கிறது தான் நீங்கள் இது பண்ணீங்களா? சரி ஓகே, உங்கள் பார்ட்டியில் இருக்காங்கல்ல, தாவேக்கல் இருக்காங்கல்ல, ஆல் காய்ஸ் இன் ஸ்பீக் வெரி வெல் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷா? அப்போ அவங்களுக்கு யாருக்கும் தெரியலன்னா அவங்களும் வெறும் தற்குறியா? உங்களை தான் மேம் நான் கேட்குறேன். அப்போ தாவேக்கல் இருக்கிறவங்க சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். அமைச்சரவையில் உட்காந்துருக்காங்க, அந்த லாஸ்ட் வரிசையில் எம்எல்ஏ உட்காந்துருக்குறாங்கல்ல, அவங்க எல்லாமே தற்குறியா? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? ஒரு குழந்தைக்கு இதை நீங்கள் விதைக்கக்கூடாது. புதுசாக நாங்கள் டீச்சர்ஸ் எடுக்கிறோம், ஒரு கட்டடத்தை மேம்படுத்துகிறோம், பள்ளியில் கழிவறை சுத்தமாக இல்லை, ஒரு புதுசாக ஒரு கழிவறை கட்டி கொடுக்குறோம், அது மேலும் தரம் உயர்த்துறோம், இல்லை ஒரு கிரவுண்டு இல்லை ஸ்போர்ட்ஸில் இந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு குழந்தைகள் வந்துட்டு ஆர்வம் காட்டல, இல்லை அதுக்கு நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்கள ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொடுத்தோம், அந்த மாதிரி எதாவது செஞ்சால் நீங்கள் பரவாயில்ல. அதாவது உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியும், தமிழ்நாட்டில் வேறு எவனுக்குமே இங்கிலீஷ் தெரியாத மாதிரி பேசக்கூடாது, ரைட்டா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், எவனுக்கு தெரியாதுன்னு நீங்கள் பாட்டுக்கு ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு யாரையுமே பார்த்து எடை போடாதீங்க. ஒரு அமைச்சர் வராங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்க செய்யும். அப்போ புதுசாக யாரோ வந்துட்டாங்க, அவங்க மிஸ்ஸுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி உங்ககிட்டையும் பேசுவாங்களா? இப்போவும் சொல்கிறது தான், புஸ்தகத்தோட அட்டைப்படத்தை பார்த்து புஸ்தகத்தை ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு 10 பக்கத்தை ஓப்பன் பண்ணி படிங்க, கொஞ்சம் அறிவை வளர்த்துக்குங்க. நன்றி.